படம் ரயில். முதல்ல வடக்கன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க, சென்சார்ல அதை எடுத்துட்டாங்க. ரயில் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படம். எஸ்பெஷலி வந்து ஹிந்திக்காரங்க, ஹிந்தி மொழி, ஹிந்தியர்களை ஹிந்தி வந்து மொத்தமா தமிழ்நாட்டில் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, எல்லா வேலைகளும் அவங்க தான் இன்னைக்கு வந்துட்டாங்க, நமக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே ஹிந்திக்காரனை பார்த்தா வெறுப்பு, ஒரு இது ட்ரெயின்ல இதுல எல்லாமே. ஆனா அந்த வெறுப்பை போக்கி அவனும் நம்மள மாதிரி தான் அப்படின்ற ஒரு உறவை பாண்டை கிரியேட் பண்றது தான் இந்த ரயில் அப்படிங்கிற படம். ஏன்னா நம்ம வந்து அவன் வந்துட்டு நமக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு நாமளும் கூட காரணம். நம்மளுடைய பொறுப்பு இல்லாத ஒரு தன்மை, நம்ம குடிச்சுக்கிட்டோ ஊதாரித்தனமாவோ இருந்துகிட்டு இருக்கிற ஒரு தன்மை, இதெல்லாமும் ஒரு காரணம். அதே போல அவன் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வரான். நாமளும் இந்த உலகம் முழுக்க எல்லா தேசத்துக்கும் கூலிகளா போய்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு துபாய்க்கு போறோம், எங்கெங்க இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம், பாம்பேக்கு போறோம், கல்கத்தா போறோம், அவங்களும் இங்க வர மாதிரி, சென்னைக்கு வர மாதிரி, தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி நம்மளும் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம். அப்ப இது நியாயம் தானே? கூலிகளா எல்லா இடத்துல போறாங்க. ஒருவேளை நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா யாருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பல ஆயிரம் கோடிகளை, லட்ச கோடிகளை போட்டு முதலீடு பண்ணி இங்க ஆக்குப்பை பண்ணி இங்க அரசியல் பண்ணி அவன் பிழைக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அப்பேற்பட்டவங்களை என்ன டார்கெட் பண்ணுங்க. இவங்க கூலிகள், இவங்க மேல வந்து டார்கெட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ஒரு காஸ்ட் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு ஹிந்திக்கார சகோதரர் வந்து இங்க இறந்துருவாரு. அவருக்கு வந்து யாருமே இல்லாத அனாதை போனதா, வெளியூர்ல வந்து செத்தாக்கா அப்படின்னு சொல்லப்படுற நிலையில இங்க இருக்கிற குடும்பம் வந்து, அந்த கதாநாயகனுடைய மாமனார் குடும்பம் வந்து அவனை தமிழ் கலாச்சாரப்படி முறைப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லிட்டு அவங்களை வர வச்சுட்டு இங்க காரியம் கொண்டு எல்லாத்தையும் சடங்கு சம்பிரதாயம் முதற்கொண்டு எங்கெல்ல ஒருத்தன், என் குடும்பத்துல ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்றத, அவன் ஹிந்திக்காரனா இருந்தாலுமே தமிழர்கள் வந்து, தமிழர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா அந்த சீன் ஒண்ணு அழகா சொல்லணும். அவன் வடக்கனா இருந்தாலும் சரி, தெலுங்கனா இருந்தாலும் சரி, மலையாளா இருந்தாலும் சரி, தமிழர்கள் என்னைக்குமே குடும்பத்துல ஒருத்தனா தான் நாங்க பார்ப்போம். அவனும் உழைக்கிற வர்க்கம், நாங்களும் உழைக்கிற வர்க்கம், சுரண்டி பொழைக்கிற வர்க்கத்தை வேணா டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் ரயில் படம். பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பெருசா கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமா கிடையாது. நம்ம ஒரு சினிமாட்டிக்கா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, மேக்கிங்ல பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ராடினரி, ஆக்டிங்ல எக்ஸ்ட்ராடினரி. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னா பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமா கிடையாது, ஸ்கிரீன் பிளேவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எல்லாருமே அழுதுருவாங்க. அழ வந்துருச்சு, தண்ணீர் வந்துருச்சு, நகைச்சுவையும் இருக்கு. கதாநாயகனோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற கூடியவர் வந்து அவ்வளவு ஹியூமர், 2 பேருமே ஹியூமரும் பண்ணியிருக்காங்க. அது கதையோட யதார்த்தமா வரும் சின்ன சின்ன சீன்ஸ், எல்லாருமே ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். பொதுவா ஒரு கருத்து, ஹிந்தி தமிழர்கள் அப்படி ஹிந்திக்காரன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்களா? அப்பேற்பட்ட நபர்கள் இதை வந்து பார்த்தாங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம எதை டார்கெட் பண்ணணும், எதை டார்கெட் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது அழகா விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான் ரயில். அது பொதுவா வடக்கு விசஸ் தெற்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தா அவங்க நம்ம வேலையெல்லாம் பிடிங்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளும் வேலைக்கு போறோம், துபாய்க்கு போறோம், அமெரிக்காவுக்கு போறோம், சிங்கப்பூருக்கு போறோம். அதை ஒரு இணைப்பு பாலமா இருந்த ஒரு படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அப்படி இல்ல, அது மாறும், அந்த பார்வையே மாறும். அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, லாங்குவேஜ் வேற, ஆனா மனிதர்கள் தான். உழைக்கும் வர்க்கம் வேற, முதலாளி வேற, அப்படி பிரிவு இருக்கு. ஆனா உழைக்கும் வர்க்கத்துக்குள்ள எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படம் வந்து நல்லா சொல்லு. படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அவங்க மாமனார் வருவாரு. மாமனார் வந்துட்டு இந்த பையன் இறந்து போயிருப்பாப்ல, நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஊர்க்காரங்க வந்து வடக்கனோட டெத்தை இது பண்றது சூப்பரா இருக்குங்க. படம் ரொம்ப நெகிழ்வான ஒரு படமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஃபுல்லா வந்து ஆக்ஷன் மூவி, சண்டை, ரத்தம் தெரிக்கிறது, அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்தா அவங்களுக்கு லேக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா படம் வந்து வேர்ல்டு சினிமா மாதிரி ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு, பாஸ்கர் நல்லா பண்ணிருக்கு. இங்கேருந்து டிராவல் பண்ணி வர பீப்புள கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருந்தது. ஆமா, வடக்கன்றது அந்த நார்த் இந்தியன் பீப்புள தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி அதனால வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும், ரயில்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த நார்த் இந்தியன் பாய் இந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டு நடிச்சிருக்கான். நல்லா, ஐ மீன் இங்க செட்டில் ஆகுற மாதிரி பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, அது எல்லாமே பிடிச்சிருந்தது.